அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு, தெய்வ கீதம் பல உண்டு, தெரிந்து பாட நீ உண்டு, வையம் தரும் இவ்வனமன்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ. இன்று நாம் காண இருக்கும் அரங்கம் திரைத்துறை அரங்கமாகும். நம் அலைவரிசையில் கல்வெட்டு வரை பல அரங்கங்களை கண்டுவிட்டோம். கவிதைக்கு ஓர் அரங்கம், கலாமுக்கு ஓர் அரங்கம், நாடக அரங்கம், சிற்ப கல்வெட்டு அரங்கம், பாரதிக்கு அரங்கம், பாவேந்தருக்கு அரங்கம், விளையாட்டுக்கும் ஓர் அரங்கம். இப்படி எல்லாவற்றையும் கண்டு ரசித்த நாம் இப்போது திரைத்துறை அரங்கத்தை காணப்போகிறோம். மாணவ செல்வங்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த குறிக்கோளை நோக்கி, அந்த குறிக்கோளை கையில் எடுங்கள். அதை நோக்கி நீங்கள் தொடர்ந்து ஓடுங்கள். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி கிட்டும் வரை ஓட வேண்டும். வெற்றிக்கு பிறகும் ஓட வேண்டும். அவ்வோட்டம் சாதனை ஓட்டமாக அமைய வேண்டும். எம் மாணவர்கள் அவர்கள் விரும்பிய எல்லாவற்றிலும் சாதிக்க வேண்டும். ஆனால் அதற்கான வழிகாட்டல்கள் இல்லாமல் தடம் மாறி போகிறார்கள். மாணவர்கள் தடமாறவும் கூடாது என்பதற்காகவே வழிகாட்டும் இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது. எத்தனையோ மாணவர்கள் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். திரைத்துறை என்பது நடிப்பது மட்டும் என்று நினைத்துவிட வேண்டாம். அது மிகப்பெரிய தொழிற்சாலை. நடிப்பில் தொடங்கி தொழில்நுட்பம் வரை அனைத்து தொழில்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஆகவே மாணவ செல்வங்களே, நீங்கள் திரைத்துறையிலும் சாதிக்கலாம். மனிதனுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்ததில் சினிமாவுக்கு மிக முக்கிய பங்குண்டு. நல்ல திரைப்படங்கள் பல்வேறு மக்களின் வாழ்வியலை காட்டியதோடு அன்பையும் போதித்துள்ளது. மனிதன் பொழுதுபோக்கிற்காக திரைப்படம் பார்த்தாலும் அக்காட்சிகளோடு தன்னை இணைத்து பார்த்து செயல்படத் தொடங்குகிறான். வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றான். இந்திய அளவில் மிருனாள் சென், சத்யஜித் ரே எனும் அறிஞர்கள் இந்திய சினிமாவை உலக அளவில் உயர்த்தி சென்றனர். பல தாக்கங்களை மனிதர்களுக்கிடையே ஏற்படுத்தினர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் மிக முக்கிய பங்களிப்பை திரைப்படங்கள் கொடுத்தன. 1970களில் யதார்த்த கதைகளும் திரைப்படங்களில் வெளிவந்தன. ஸ்ரீதர், பாலச்சந்தர், பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா, மணிரத்னம் இவர்கள் வகுத்த பாதையில்தான் இன்றைய இயக்குனர்கள் உலா வருகிறார்கள். சினிமா என்பது ஒரு கூர்வாள். அதை சவரக்கத்தி போல் பயன்படுத்தக்கூடாது என்பார் சத்யஜித் ரே. இதை திரைத்துறையில் சாதிக்க நினைக்கும் அனைவரும் நெஞ்சில் நிலைநிறுத்த வேண்டிய வரிகள். என் அன்பு மாணவர்களே, நீங்களும் படித்து முடித்து திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே 2 திரை இயக்குனர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துகின்றேன். இருவருமே தங்களின் கடுமையான முயற்சியால் முன்னேறி கொண்டிருப்பவர்கள். ஒருவர் இயக்குனர் நாம ஜெகன். ஒரு வாரத்திற்கு முன் வெளிவந்த முள்ளில் பனித்துளி என்ற திரைப்படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர். இதோடு சேர்த்து திருப்பூரில் ஏற்றுமதி தொழிலும் செய்து வருகிறார். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையை சேர்ந்தவர். எட்டாது என்று இருப்பவர்களுக்கும் முயற்சி இருந்தால் எட்டும் என்கிறார் திரைத்துறை. இவர் எட்டும் தூரத்தில்தான் என்ற தலைப்பில் நமக்காக உரை நிகழ்த்துகிறார். அவருடைய முள்ளில் பனித்துளி திரைப்படம் வெற்றி அடையவும் மேலும் பல வெற்றி படங்களை இயக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இயக்குனர் ஜெகன் அவர்களை உங்கள் முன் உரை நிகழ்த்த அழைக்கின்றேன். வணக்கம். இன்னொருவர் ஸ்ரீகுமரன். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்தவர். இவர் கே. பாக்யராஜ், மணிவண்ணன், வெங்கட் பிரபு மற்றும் பலரோடு இணைந்து பல படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறார். தற்போது ஒரு நல்ல திரைப்படத்தை இயக்கும் முதற்கட்ட முயற்சியில் இருக்கிறார். என்னிடமும் கதை சொல்லி இருக்கிறார். மிக அருமையான கதை. அவருடைய முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அவரையும் உங்கள் முன் உரையாற்ற அழைக்கின்றேன். வணக்கம். இருவருமே தமிழின் மீது
தீரா காதல் கொண்டவர்கள். அவர்கள் இருவரும் பண்டிகையையும் பொருட்படுத்தாமல் மத்தாப்பு சத்தங்களுக்கிடையே அவர்களுடைய குரல்களை நமக்காக முழக்கமிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்களே, சான்றோர்களே, பயனர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே, திரைத்துறையில் சாதிக்க வேண்டுமா? அதை நோக்கி உங்கள் அடியை எடுத்து வைத்து அதில் வெற்றி கனியை கிட்ட வேண்டும். பல சாதனைகளை புரிய வேண்டும். சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சமூக அக்கறையோடு நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற உறுதியோடு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். திரைத்துறையில் சாதிக்க துடிக்கும் என் அன்பு மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திரைப்படம் வெள்ளை திரையில் ஓர் வர்ணஜாலம், 20ஆம் நூற்றாண்டின் இணையில்லா ஓர் வரவு ஒளிப்படமாய் துவங்கி முப்பரிமாண வளர்ச்சி பெற்றது. தெருக்கும் நாடகத்திற்கும் நேரிழையவன் இந்த திரைப்படம் மனங்களை மகிழ்விக்க தோன்றி மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்தது. பொழுதுபோக்கும் திரை பின்னர் சமுதாயத்தை பழுது பார்த்தது. இயல் இசை நாடகத்தின் சங்கமம், 100 புத்தகங்கள் சேர்ந்தது ஒற்றை சினிமா. கனவு தொழிற்சாலை இந்த சினிமா. கற்பனைக்கு கால் முளைத்ததும் இங்குதான். இருட்டு அறையில் வெளிச்சத்தை உணர்ந்தனர் மக்கள். இறைவனின் திருவிளையாடல், இயற்கையின் பேரழகு, அண்டவெளியின் அற்புதம் என நீண்டது இதன் பயணம். சமுதாயத்தின் அவலங்களை வெளிச்சம் போட்டு சாதி மதத்திற்கு சவுக்கடி கொடுத்து சமத்துவத்தை சபையேற்றியது. சீர்திருத்தங்களும் சீரழிவுகளும் ஒன்றாய் இங்கு பிரசவம். அசூர வளர்ச்சி கொண்ட சினிமா இரு கருக்குள்ள ஆயுதம், கையாள்வதில் கவனம் தேவை. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளை சார்பில் அனைவரையும் இந்த சினிமா அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உணவுகளை, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதை தன் வாழ்க்கை பயணத்தின் மூலம் நமக்கு உணர்த்தியவர். திரைத்துறை என்பது நாம் கூறும் நல்ல கருத்துக்கள் மக்களை எளிதில் சென்றடையும். ஆதலால் எனக்கு சினிமா துறை மீது ஒரு ஆர்வம். இதில் வர முடியுமா, படம் செய்ய முடியுமா என்றெல்லாம் நிறைய கேள்விகள். விடாமுயற்சியுடன் இருந்து இன்று எனது படத்தை திரைக்கும் கொண்டு வந்து விட்டேன் என்று கூறுகிறார் திரைத்துறையில் வெற்றி கொடி கட்டி பறக்கும் ஐயா ந.ம. ஜெகன் அவர்கள். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை எஸ்டேட்டில் பிறந்து பல தடைகளை தாண்டி வி.கே.புரம் அருகிலுள்ள கொண்டப்பையன்பட்டி என்ற கிராமத்தில் வளர்ந்து படித்து இன்று அகிலமே இவரை திரும்பி பார்க்கும் அளவிற்கு முள்ளில் பனித்துளி என்ற திரைப்படத்தின் இயக்குனராக உள்ளார். நல்ல திரைப்படங்களை செய்ய வேண்டும் என்ற ஆசை உள்ள ஐயா ஜெகன் அவர்கள் புதிய திறமை வாய்ந்த நபர்களை திரைத்துறையில் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டுள்ளார். எட்டாது இருப்பவர்களுக்கு எட்டும் என்று நிரூபிக்கும் இவரின் இந்த முயற்சி எட்டும் தூரத்தில்தான் என்ற தலைப்பினை கொண்டு தன்னம்பிக்கை உரையாற்ற வரும் ஐயா ஜெகன் அவர்களின் உரையை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். வணக்கம். நான் உங்கள் நாம ஜெகன், முள்ளில் பனித்துளி திரைப்படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர். இன்னைக்கு சினிமா துறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு விரும்பக்கூடிய ஒரு துறை. இந்த சினிமா துறையில் நிறைய பேர் நிறைய சாதனைகள் படைத்து இன்னைக்கு நிறைய நிலைமையில ஒரு பெரிய பெரிய நிலைமைகள் இருக்காங்க. ஸோ அந்த நிலைமை நம்மளால அடைய முடியுமா? ஏன் முடியாது? கண்டிப்பா அடையலாம். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு நானும் கூட ஒரு உதாரணம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் ஆக்சுவலா
பிறந்தது வந்து திருநெல்வேலி மாஞ்சுரை எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல தான் பிறந்தேன். அப்புறம் விகேபுரம் பக்கத்துல கொண்டபயல்பட்டி தடான்பட்டி இந்த கிராமத்தில் வளர்ந்து ஓகே அங்கதான் படிச்சேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அப்புறம் வந்து வெளியில வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சு அப்புறம் காலேஜ் லைஃப் முடிச்சு இப்படி வந்து இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியில போய் சென்னையில முதல்ல என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ண ஆஸ் அ கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா. ஸோ கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தொழில படிச்சு நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல அந்த இதுல வந்து ஒரு ஒர்க்ல ஜாயின் பண்ணேன் ஆஸ் அ குவாலிட்டி கண்ட்ரோலரா. ஸோ அப்படி இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 2005 ஆகஸ்ட் 15 சொந்தமா வந்து ஏற்றுமதி தொழில் ஆரம்பிச்சு அது நல்லபடியா போயிட்டு இருந்தது. இடையில என்ன அறியாம 2015 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவு, அதாவது நம்பினவங்களை ஏமாத்துறது, கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு அதையெல்லாம் தாண்டி சரி ஓகே இது ஜெகன் சார் வந்து முடிஞ்சிட்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டேன். எல்லாருமே சொன்னாங்க சரி இவ்வளவு வளர்ந்து வந்து ஆளு திடீர்னு காணாம போயிட்டாரு, முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இன்னும் லைஃப் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப எனக்கு என் மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று தோணுச்சு, என்ன அப்படின்னா என்னடா திருப்பூர் என்ன நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும், அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு வைராக்கியத்தோட பிளான் பண்ணதுதான் வந்து மீடியா அப்படிங்கிறது. நம்ம சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகா வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய போய் சேருது, நீங்க சேர்ந்தடையும். அதாவது நம்ம வந்து என்ன சொல்ல நினைக்கிறோமோ அது மீடியாவில் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இப்போ நம்ம ரோட்ல வந்து பாக்குறோம், சிலவங்களை பாக்குறோம் ஒரு சண்டை போடுறாங்க தப்புன்னு தெரியுது, நம்ம போய் அடிக்கலாம்னு தோணும், ஆனா நம்மளால அடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அடிச்சு அப்புறம் ஒரு கேஸ், அப்புறம் நம்ம வேலை பார்க்க முடியாது, நம்ம பொழப்புக்காக திரும்ப அவங்க பின்னாடியே நம்ம சுத்துற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் மனசுல வைக்கிறோம். சரி ஓகே இது எப்படி நம்ம தட்டி கேட்கலாம், கண்டிப்பா தட்டி கேட்கணும், அதை தான் நான் விரும்புறேன். பட் இது இருந்தாலும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை வந்து ஒரு மீடியா வந்து வெரி பவர்ஃபுல். சோ அந்த மீடியால நான் சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன். சரி அப்ப நான் யோசிச்சு சரி இந்த பிரச்சனைகள், நம்ம மனசுல பிரச்சனைகள், நம்ம பார்த்த பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து மீடியால வந்து கொண்டு வந்தா கண்டிப்பா வந்து அது எளிதில் பல பேர் சென்றடையும் என்பதுல வந்து எந்த ஐயமும் கிடையாது. சோ அதனால என்ன பண்ண, சரி மீடியால இருப்போம். மீடியா வந்து நம்ம இங்க எல்லாம் சொன்னாங்க நம்ம முடிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, சோ முடியல அப்படின்னு நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொன்னா மீடியாக்குள்ள வரும். சினிமால உள்ள வர்றது அவ்வளவு சாதாரண விஷயமா கண்டிப்பா கிடையாது. ஆனா வந்து கண்டிப்பா முடியும், கண்டிப்பா கிடையாது, ஆனா கண்டிப்பா முடியும். ஏன் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ சினிமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான துறை. அதாவது நம்மளோட அத்தனை திறமைகளும் அதுல கொண்டு வர்றதுக்கு ஒரு அருமையான துறை. ஓகே நல்ல துறை. ஓகே கலை நியாயம் இருந்தா போதும், அந்த கலை மேல ஆர்வம் இருந்தா போதும். அதே மாதிரி அதுக்காக உங்களோட அர்ப்பணிப்பு கண்டிப்பா தேவைப்படும். உங்களோட அர்ப்பணிப்பு இருந்தா மட்டும்தான் அதுல நம்ம ஜெயிக்க முடியும். சோ நான் அதுல ஒரு சின்ன உதாரணம், நிறைய பேர் இருக்காங்க பட் என்ன பத்தி என்னால சொல்ல முடியும். சோ நான் ஒரு சின்ன உதாரணம் எப்படி அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலா வந்து இந்த கலையை ரொம்ப நேசிக்கிறவன், சின்ன வயசுல இருந்து சரி ரொம்ப ரொம்ப நேசிச்சவன். திடீர்னு எனக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் பண்ணது ஏற்றுமதி தொழில். எப்படி ஒரு சினிமா இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணி சொந்தமா ரிலீஸ் பண்ணி, அதாவது இயக்கி தயாரித்து சொந்தமா ரிலீஸும் பண்ணியாச்சு, நல்லபடியா மக்கள்கிட்ட கமெண்ட்ஸ் வாங்கிட்டேன். அந்த தைரியத்துல தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ எப்படி இது நடந்தது, பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எப்படி அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து எல்லாரும் நம்ம நினைக்க, ஐயோ சினிமா ரொம்ப தூரம், நம்மளால பண்ண முடியுமா, நம்ம கருப்பா இருக்கிறோம், நம்ம வந்து ஏழையா இருக்கிறோம், ஐயோ நம்மளால முடியுமா, நமக்கு வாசிக்க தெரியாது, தமிழ் படிக்க தெரியாது, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. இங்க திறமை மட்டும்தான். திறமை எப்படி அப்படின்னா நீங்க முதல்ல உங்களை நீங்க வளர்த்துக்கணும். அந்த வளர்த்துக்கிறது எப்படி அப்படின்னா முதல்ல நம்ம கண்ணாடி அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. நமக்கு ஆக்சுவலா வந்து ஒரு ஆசான். அந்த கண்ணாடி முன்னாடி நீங்க நின்று நீங்க நடிச்சு பாருங்க. ஒருத்தரை இமிட்டேட் பண்ணி பண்றதை முதல்ல விடுங்க. ஆக்சுவலா அவரே மாதிரி நடிக்கணும், இவரே மாதிரி நடிக்கணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் கண்டிப்பா இருக்கும், அதை நீங்க கிரியேட் பண்ண பாருங்க. சோ அந்த கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா நீங்க என்ன தவறு செஞ்சாலும் அந்த கண்ணாடி கரெக்டா காமிக்கும். மத்தவங்க நீங்க என்ன செஞ்சாலும் சூப்பர்னு கை தட்டுவாங்க தவிர கண்ணாடி போய் கை தட்டாது. கண்ணாடி கரெக்டா உங்க தப்ப நோட் பண்ணிக்காது. சோ அதுல வந்து நீங்க முதல்ல உங்களை ட்ரெயின் பண்ணிக்கோ. சோ இது நம்ம எப்படின்னா ஒரு பேஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி வளர்த்துக்கணும். இப்ப நான் எப்படி திடீர்னு வந்தேன், எப்படி தயாரிச்சேன், எப்படி பண்ணேன் அப்படின்னா நான் பிசினஸ் பண்ணேன். சோ என்னால முடிஞ்சது பணம் இன்வெஸ்ட் பண்ணேன், நான் எடுத்தேன். அதுவும் முன்னாடி நான் ஒர்க் பண்ண விஷயம் நிறைய இருக்கு. எப்படி அப்படின்னா நான் வந்து நிறைய பேர் போய் சந்திச்சேன். சரி இந்த மாதிரி சினிமா எடுக்கலாம், என்கிட்ட கதை இருக்கு, நான் வந்து நல்ல ஒரு கதை எழுதுவேன். ஸோ நான் ஒரு 9 படத்தோட ஸ்டோரி எழுதுனேன். ஸோ எல்லா படமும் எழுதிட்டு முதல்ல ஒரு படத்தோட கதையை எழுதிட்டு சரி நான் போனேன், சென்னை போய் முதல்ல வந்து சார் இந்த மாதிரி படம் எடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி அவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா சென்னையில் போவேன், ஒவ்வொரு ஸ்டூடியோவா ஏறுவேன். ஸ்டூடியோ நம்ம போட்டோ ஸ்டூடியோ கிடையாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ், அதாவது படத்தோட அந்த இசைக்கோர்ப்பு பணிகள், எடிட்டிங், டப்பிங், இந்த மாதிரி வேலைகள் செய்யற ஸ்டுடியோலாம் போய் நான் உட்கார்ந்து ஓகே நான் பழகிக்கிட்டேன். அது எப்படி
ஒரு சினிமா உருவாக்குவது எப்படி, எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானா வந்து அக்கறை எடுத்து, அதாவது எனக்கு இங்க பிசினஸ் இருக்கும், வீக் எண்டு வந்து நான் அங்க நேரா போய் உட்கார்ந்து ஒரு 2 நாள் உட்காந்து படிச்சுட்டு வருவேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுக்குவேன் என்னென்ன அதுல என்ன நான் எழுதுறது எப்பவுமே எப்படின்னா, நீங்களும் அதே மாதிரி தான் எப்பவுமே நல்லா நினைச்சுக்கோங்க. ஒரு பிளஸ் எழுதுறதை விட ஒரு மைனஸ முதல்ல எழுதுங்க. இதனால் என்ன ப்ராப்ளம் வரும், அதை முதல்ல எழுதுனீங்கனாலே நீங்க சக்சஸ் தான். சோ அந்த மாதிரி தான் நான் எழுதி அதை வந்து நான் வந்து நோட் பண்ணி ஒரு நோட்ல எழுதுவேன். ஏன்னா எல்லாருமே பெரிய மெமரி பவர், எல்லாருமே நானும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை சார், நாங்க அப்படி மனசு வச்சுக்கலாம் கிடையாது, நமக்கு ஒரு டென்ஷன் வந்து அதிலே நம்ம விட்டுருவோம். சோ அதனால எப்பவுமே நோட் பண்ணுங்க. அதான் நான் சொல்லுவேன், வீட்டு பாடம் ஏன் எழுத சொல்றாங்கன்னா இதனாலதான். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சேன், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே. அதாவது ஒரு படத்துல இப்போ ஒரு டப்பிங் பேசுறாங்கன்னா ஒரு லிப்சிங் எல்லாம் கரெக்டா இருக்கா, அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் கரெக்டா மேட்சிங் கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு, டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் படம் எடுக்க ஆரம்பிக்கும் போது நான் உண்மையிலே செமினா பாதி தான். எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு நாலேஜ் கிடையாது, நான் யார்கிட்டயும் வேலை பார்க்கல, நான் யார்கிட்டயும் போய் நிக்கல. ஆனா நானே நேரா இறங்கி எடுக்கும்போது நிறைய கத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா, இதே மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு உடனே லேப்டாப் எடுத்து வச்சு, இன்னைக்கு தான் எல்லாமே நம்ம கைக்குள்ளே இறங்குது, மொபைலா இருக்கட்டும் லேப்டாப் இருக்கட்டும், அதுல இருந்து எல்லா விஷயங்களும் இருக்கு. எப்படி எடுக்கணும், ஹவு டு மேக் லைக் ஒரு சினிமா எப்படி எடுக்கிறது, அந்த சினிமா விஷயங்களை என்னென்ன பண்றது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துட்டு எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு சரி படம் எடுக்கலாம், ஜெகன் ரெடி பண்ணணும் இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு போய் சென்னை போனேன். சென்னை போய் நிறைய பேர் சந்திச்சேன். அவங்க சொன்னது என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா, இல்ல. ஓகே, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பணம் கொடுங்க, நாங்க நம்மளோட பணம், நீங்க முதல்ல பணம் கொடுங்க, நாங்க வச்சுக்கிறோம், நீங்க படம் எடுங்க, அப்புறம் உங்க பணம் திரும்பி தரோம். இது எதுக்குடா நம்ம பணம் கொடுத்து நம்மளே இது பண்ணி அதுக்கு இன்னொருத்தர் நமக்கு தேவை அப்படின்னு யோசிச்சேன். சரி ஓகே, கொஞ்சம் டைம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு சரி எப்படி நம்ம பணம் எடுத்தாகணும் இறங்கிட்டோம். ஒரு இடத்துல வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே தான், நீங்க ஒரு இடத்துல ஆர்வமா இருக்கீங்கன்னா அதை அடையும் வரை பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல இன்னல்கள் கண்டிப்பா சந்திக்க வேண்டியிருக்கும். நம்ம இங்க மக்கள் உண்மையிலேயே சினிமா துறையில உள்ள எத்தனையோ டேலண்ட், நாலாம் வெளியில வந்தானே எப்படிங்கறதெல்லாம் செகண்டரி. பட் என்ன அப்படின்னா, இங்க பல திறமைசாலிகள் கடைசி ஒரு தப்பு பண்ணுவாங்க, 90% போயிருவாங்க. அந்த 90% முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஏப்பா இங்க வா, கல்யாணத்தை முடிச்சு ஒழுங்கா குடும்பத்தை நடந்துப்பாரு, உனக்கு இன்கமும் கிடையாது ஒன்னும் கிடையாது, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம், அவனோட திறமைகள் வெளிப்படாம நிறைய பேர் கண் முன்னாடியே பார்த்திருக்கேன். அதே மாதிரி 25 வருஷம் 30 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க கஷ்டப்பட்டா மட்டும் போதாது, நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் மட்டும் எல்லாம் கிடையாது. முன்னாடி சொல்லுவாங்க சாக்கு தச்சவனுக்கு பெரிய ஜனாதிபதி ஆனா, அது முன்னாடி இன்னைக்கு சாக்கு தச்ச ஜனாதிபதி எல்லாம் கண்டிப்பா ஆக முடியாது. அதனால இங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹார்ட் ஒர்க் மட்டும் இங்க கிடையாதுமா, மூட்டை தூக்குறவங்க அப்ப இன்னைக்கு என்ன இருக்கணும், பெரிய ஆளா இருக்கணும், கரெக்டா இல்லைங்களா? அது கிடையாது, இங்க ஸ்மார்ட் ஒர்க். அப்போ நம்ம நிறைய பிளான் பண்ணணும், யோசிக்கணும். அது ஒரு துறையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எந்த துறையா இருந்தாலும் அதை பத்தி நிறைய வந்து நீங்க முதல்ல படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தயவு செய்து இப்ப நான் வந்துட்டேன் அப்படிங்கறதுனால இப்ப நீ டைரக்டா போ அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நல்ல தொழில் தெரிந்தவங்க கிட்ட போய் படிங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அது இதுன்னு சொல்லத்தான் செய்வாங்க, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க நல்ல தொழிலை முதல்ல கத்துக்க பாருங்க. தொழிலை கத்துக்கிட்டீங்கன்னா தான் வெளியில கெத்தா வந்து நிக்கலாம். சோ இது ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தோடனே நான் என்ன பண்ணேன், ஓகே ரைட் நம்ம படம் எடுத்துலாம், அப்படியே நம்ம கொஞ்சம் பணம் எல்லாம் சேர்த்துட்டு சரி ஓகே படம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டா எல்லாம் பிளான், அதாவது ஒரு படத்துக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு, அப்புறம் வந்து நம்ம எல்லாம் பக்காவா ரிஹர்சல் எல்லாம், அதாவது என்னைக்குமே வந்து ஒரு படம் எடுக்கிறது மேட்டர் கிடையாது, அது ஒத்திகைன்னு சொல்லுவாங்க. அதாவது அத்தனை நடிகர்கள் நான் புதுசா இறக்கியிருக்கேன், நியர்பை 27 பேருக்கு மேல புதுசா இறக்கியிருக்கேன். முதல் படத்துல புதுமுகங்களை வச்சு எடுத்து இன்னைக்கு நல்லபடியா ரிலீஸும் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ அத்தனை புதுமுகங்களை வச்சு நான் எல்லாம் பிராக்டிஸ் கொடுத்து ஒத்திகை கொடுத்து அவங்கள நல்லபடியா கொண்டு வந்து சினிமா இறக்கியாச்சு. மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. படம் ஆரம்பிச்ச முதல் நாள் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் சந்திச்சிருக்கேன். மீன்ஸ் நிறைய படிச்சிருக்கேன், புதுசா இப்படியும் பிரச்சனை வருமா, இப்படியும் பிரச்சனை வருமா, இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கொண்டதுதான். சோ அந்த படம் வந்து முடிஞ்சு வெளில வரும்போது பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், 10 படம் பண்ண அனுபவம், ரத்த கண்ணீரே விட்டுருக்கேன் சில பேர். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்க தொழில் தெரியாம உள்ள போகும்போது எத்தனை விஷயங்கள்ல கஷ்டப்படுவீங்க அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன். சோ அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க சார் இதுக்கெல்லாம் இவ்வளவுதான் சார் வரும், இவ்வளவு அமௌண்ட் வருமா, நம்ம எல்லாம் கொடுப்போம், பட் எல்லாம் தப்பு. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து எந்த இடத்துல அவசரப்படாது. அதே மாதிரி சினிமா மேக்கிங் ஈஸி அப்படின்லாம் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, சோ நம்ம மக்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க, சோ நீங்க எல்லாம் இப்ப படிக்கிறீங்க, சோ நமக்கு சினிமாங்கிறது ஒரு அழகாது. ஆனா நீங்க வரும்போது ஒரு நல்ல மைண்ட் செட்டோட வாங்க முடியும் அப்படின்னா தயவுசெய்து இறங்கிட்டு பாதியில வெளில வராதீங்க, தைரியம் இறங்குங்க, கண்டிப்பா ஒரு நல்ல வழி கிடைக்கும். அதுக்கு உங்க ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டும் முக்கியம்.
ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் எப்படி பண்றோம் அப்படின்னா, முதல்ல சினிமா துறையை பத்தி படிங்க, நிறைய படங்கள் பாருங்க. அந்த படத்துல உங்களுக்கே தெரியும், சரி இந்த இடத்துல பாரு இது மொக்கையா இருக்குதுடா, பாட்டு மொக்கையா இருக்கும், பின்ன வெளில போவான் தம்மடிக்கு வெளில போயிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். நிறைய விஷயங்கள் சில பேர் இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் சுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் ஈவன் படத்துல நடிச்சவனே என்னன்னா, நான் என் படத்தை பார்க்கல அப்படிமா, அது பெரிய முட்டாள்தனம். ஓகே, அது கண்டிப்பா முட்டாள்தனம். திரும்பி சொல்றேன், ஏன் அப்படின்னா, அப்ப நீ நடிச்ச படம் நீயே பார்க்கலன்னா மக்கள் எப்படி பார்ப்பான்? ஓகே, முதல்ல ரசிக்க தெரியும், ரசிக்க தெரிஞ்சவங்க சினிமாக்குள்ள வரணும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று ரொம்ப முக்கியம். அதே மாதிரி படங்கள் நிறைய பாருங்க. நிறைய மக்கள் எதுக்கு கை தட்டுறாங்க, எதுக்கு மக்கள் வந்து டென்ஷன் ஆகுறாங்க, அட போங்கன்னு எதுக்கு சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சாதான் நீங்க ஒரு படம் மேக் பண்ணணும். படம் மேக் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, எல்லாமே பாருங்க. அதே மாதிரி நீங்க புதுசா வரவங்க தயவு செய்து ஒரு டெடிகேஷனா இருங்க. முதல்ல வந்து நீங்க என்ன ஒரு கேமராமேன் ஆக போறீங்களா? ஸோ ஓகே, ஒரு நல்ல கேமராமேன் கூட அசிஸ்டண்டா போங்க, தூக்கி சுமங்க, எல்லா வேலையும் பண்ணுங்க. அப்பதான் ஒவ்வொரு விஷயங்களும் கத்துக்க முடியும். ஓகேங்களா? எடுத்தோடனே நான் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மொபைல் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் இயக்குனர் போடுறாங்க. இயக்குனர்னு போடுறது உண்மையா நான் சொல்றேன், தயவு செய்து இயக்குனர் போட்டீங்கன்னா ஒரு படத்தை எடுங்க, வெளியில விடுங்க, இயக்குனர்னு போடுங்க. ஏன்னா இயக்குனர் நம்ம ஈஸியா ஓனர் சொல்லலாம், ஓனர் சொல்றது மேட்டர் கிடையாது. நீங்க ஒரு படத்தை நீங்க இப்பதான் நானே சொல்றேன், நானே இயக்குனர். ஏன்னா என் படம் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், தயாரிப்பாளர்னு சொல்லுவேன், கெத்தா சொல்லலாம். ஓகே, திரையரங்குல ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மொபைல் எடுத்து நம்ம இதெல்லாம் அப்படியே ஷார்ட் பண்ணா ஓகே இயக்குனர் நான் படம் எடுத்துட்டாங்க கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ், ஒரு ஷார்ட் பிளான் பண்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இதெல்லாம் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, எடுத்தவொடனே பெண்களுக்கும் தான், எடுத்தவொடனே நம்ம அப்படி 9 ஆயிடலாமோ அப்படின்னு நினைச்சு தயவு செய்து வராதிங்க. சார் நான் கலரா இருக்கேன் சார், என்ன வந்து நான் ரொம்ப ஈஸி, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க அப்படிலாம் மேட்டர் கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்பி தயவு செய்து வராதிங்க. ஒரு மாயையை நம்பாதீங்க. ஓகே, உங்களுக்கு திறமை முதல்ல வளர்த்துக்கோங்க. ஓகே சார், அவங்க என்ன கூப்பிட்டாங்க சார், அங்க எங்க கூப்பிட்டாங்க சார், இங்க இருந்து அங்க கூப்பிட்டாங்க சார், அப்படி இப்படிலாம் அதெல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்க முதல்ல வந்து உங்க திறமையை நல்லா வளர்த்துக்கோங்க. வளர்த்துட்டு அப்புறம் போய் நில்லுங்க. ஓகே, சில விஷயங்கள் அங்கே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கம்பாங்க, அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஓகே, உங்க வேலை என்ன, நடிக்க வந்தீங்கன்னா நீங்க நடிப்பு தொழில மட்டும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நடிப்பு தொழில நீங்க பெருசா வரணும்னா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எடுத்தோடனே 9 ஆகவே முடியாது. ஓகே, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு அவங்க கெத்தா இருக்கிறாங்கன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவ்வளவு விஷயங்களை தாண்டி, அவ்வளவு பர்சனலா இருக்கட்டும், பிலிமா இருக்கட்டும், எல்லாம் தாண்டி எவ்வளவு சூப்பரா வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம உண்மையில கை தட்டலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் நல்ல அருமையா பண்ணி வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் நீங்க எல்லாருமே வந்து சினிமா துறையில, சினிமா துறைன்னு நினைச்சாலே நீங்க எடுக்க போற, நீங்க நடிகர் ஆக வேண்டும் என்றால் அதுக்கு உழைங்க. எப்படி உழைக்கணும்? முதல்ல வந்து நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க. எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல நின்று உங்களால ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க காமிங்க. சும்மா ஆக்ட் பண்ணுங்க எந்த இடத்துல. அதே மாதிரி நிறைய பேரை அப்படி பார்த்துட்டே இருங்க. அதாவது நிறைய படங்கள் பாருங்க, இல்ல ஒரு ஷூட்டிங் போறீங்களா, மற்றவங்க எல்லாம் எப்படி நடிக்கிறாங்கிறதும் பார்க்கணும். ஒரு கேமரா எப்படி வைக்கிறாங்க, ஓ இங்க வச்சா இப்படி இருக்கு, ஆக்ஷன் கண்டினியூட்டின்னு இருக்கு. நீங்க ஒரே மாதிரி வந்து 4 தடவை 5 தடவை நீங்க அதை செஞ்சு காமிக்கணும். இதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கணும். ஓகே, ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் திரும்பியும், கீழே உள்ளவங்க 8வது நாளாம் கிராமத்துல படிச்சவன் தான், எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அப்புறம் தான் வந்தவன் தான். ஏன் என்னால முடியுது அப்படின்னா, நான் அதை பத்தி உண்மையிலே நிறைய ஆராய்ந்து தைரியமா இறங்கியிருக்கேன். அந்த தைரியம் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டைம் எல்லாம் விட்டுட்டு போறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இறங்கணும். சில விஷயம் கண்டிப்பா ஒன்னு கிடைக்கணும்னா இன்னொன்னு கண்டிப்பா நமக்கு லாஸ் ஆகத்தான் செய்யும். ஒண்ணு இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு பிலிம் ரிலேட்டட்ல வரீங்க, முதல்ல குடும்பத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டு வாங்க. அவங்க உங்க நம்பி இருந்தா கொஞ்சம் பார்த்து அதுக்கு என்ன இதோ பொறுப்போ அதையும் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களால அவங்க வருத்தப்படக்கூடாது, எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது. ஓகே, சோ அதனால வந்து எட்டும் தூரத்தில் தான் நம்ம சினிமா. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா நீ நிறைய படிக்கணும், அதை பத்தி ஃபுல்லா இது பண்ணணும். முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே, நான் பாத்தீங்கன்னா இன்னும் சேலஞ்சிங்கா தான் இருக்கேன். அடுத்த படமும் எனக்கு ஒரு முதல் படம் எடுத்த முள்ளில் படித்துறை, சோ அது வியாபார ரீதியா வேணா கம்மியா இருக்கலாம். ஓகே, மக்கள் மனசில் ரொம்ப போய் இருக்குது, உண்மை. ஏன்னா எனக்கு கமர்ஷியல் வியாபாரமும் நம்ம பார்க்கணும். நம்ம எடுத்துட்டு லாஸ் ஆகிறதுக்கு படம் எடுக்கணும் அவசியமும் கிடையாது. புதுமுகங்கள் தான், அடுத்த புதுமுகங்கள் எடுக்கிறேன். சோ புதுமுகங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா அதே மாதிரி வந்து நீங்க வந்து உள்ள வரும்போது நிறைய உங்களுக்கு உங்களை சார்ந்த, அதாவது நீங்க திரைத்துறை வரணும்னா அதை சார்ந்த விஷயங்கள் நிறைய படிங்க. நிறைய படிச்சு அதுல இருந்து ஒண்ணா தெரிஞ்சுட்டு இறங்க ஆஸ் ஆக்டர். ஓகே, அதே மாதிரி நிறைய கேமரா முன்னாடி நின்று பாருங்க. சின்ன கேரக்டர் கிடைச்சாலும் முதல்ல போய் பண்ணுங்க. ஓகே, பண்ணி இதெல்லாம் பிளான் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர முடியும். கொஞ்சம் கொஞ்சமா வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நல்லது. தூக்கி ஒரு அகரக்கால் வச்சுட்டு கீழே டொம்முன்னு விழுதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். ஓகே, அதே மாதிரி சினிமாங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் பொதுவானதுதான். கலை, இந்த கலை ஆர்வம் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி உங்க உடம்புலயும் கண்டிப்பா இருக்கணும். அது இருந்தா டெஃபினட்டா வந்து நம்ம மேல வரலாம். இன்னொரு விஷயம், தெளிவான ஆட்களை போய் சாருங்க. இன்னைக்கு சும்மா முக்கு சுத்திட்டு இருக்காங்க. நான் படம் எடுக்கிறேன் 4 நாள் படம் எடுத்துட்டு அப்படி போயிருவாங்க. அப்புறம் பணத்தை வாங்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. சோ அதுல எல்லாம் விழாம ஓகே, ரொம்ப கவனமா நீங்க நல்லபடியா வாங்க. நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. உங்களால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, அதெல்லாம் அதுக்கு நான் தப்பு சொல்ல மாட்டேன்.
ஓகே. ஆனால் படம் எடுக்கிறவனுக்காக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், படம் நல்லா ரிலீஸ் பண்ணுறவனுக்காக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் படிங்க. எந்த விஷயங்கள் சப்போஸ் உங்களுக்கு சினிமா துறையில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஈவன் படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து நீங்கள் நடிக்கிறதுல இருக்கட்டும், டெக்னிக்கலாக இருக்கட்டும், இல்லை சென்சார் 2 முடிஞ்சு ஒரு ரிலீஸிங் வர, படம் ரிலீஸ் வர என்ன விஷயங்கள்னாலும் என்கிட்ட உண்மையிலே கேளுங்க, தப்பே கிடையாது. நான் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல இது சொல்லித்தரேன். எனக்கு பயங்கர அனுபவம், நல்ல ஒரு படம்னாலும் 10 படம் அனுபவம் இருக்குது. நிறைய விஷயங்கள் நான் ரிலீஸ் வர நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால் என்கிட்ட தைரியமாக கேட்கலாம். சினிமாங்கிறது கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்கும் 8 தான் இருக்குது. நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணலாம். எப்படின்னா உங்களோட உழைப்பு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை நல்லபடியாக வந்து பிளான் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது இப்போ நம்ம ஆக்ட் ஆனால் அதை பற்றியே நினைங்க. நிறைய கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நிறைய கனவு காணுங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லாம் நடித்து பாருங்கள். அழுகிறது, சிரிக்கிறது எல்லாம். ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா, டைரக்டர் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா டக்குன்னு கேட்கணும். ஓகே சார் பண்ணிடுறேன் சார் அப்படின்னா, ஏன் சார் எதுக்கு சார்லாம் கேட்கக்கூடாது. அவர் ஒரு சுச்சுவேஷன் சொன்னால் டக்குன்னு அந்த இடத்துல கீழே விழுந்துடணும். அதுதான் வந்து ஒரு நீ கலைக்க கொடுக்க ஒரு பெரிய வந்து ஒரு மதிப்பு. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம இது. என்னால் பாருங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மேலே வர காரணம் என்னன்னா, கண்டிப்பாக டெடிகேஷன் தான். நான் 24 மணி நேரம் திங்க் பண்ணிட்டே இருப்பேன். சரி இப்படி எடுக்கணும், அப்படி எடுக்கணும், அப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ முதல் படம் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 2வது படம் வந்து நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், அப்படி கமர்ஷியலாக வியாபார ரீதியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அனுபவம் தான். இந்த அனுபவம் தான் நமக்கு இப்போ பேசிட்டு இருக்கு உங்ககிட்ட. ஸோ அதனால நீங்கள் சினிமா துறையில் முடியாதுலாம் கிடையாது. அதுக்குள்ள வழிமுறைகள் இருக்குது. அதை கண்டிப்பாக பின்பற்றுங்க. கண்டிப்பாக தயவு செய்து இயக்குனர் ஆகணும்னா ஒரு நல்ல இயக்குனரிடம் பணிபுரியுங்க. மியூசிக் டேரக்டர் ஆகினா நல்ல ஒரு மியூசிஷியன் அங்கே போய் நல்லா படிச்சு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா ஏன்டா நம்ம இங்க வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சிருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஆட்கள்கிட்ட நீங்கள் முதல்ல வந்து பழகுற வர தயவு செய்து நல்ல ஒரு ஒரு ஒபீடியண்ட்டாக நல்லா வந்து இருந்தால் தான் நீங்கள் பழக முடியும். நான் எங்கேயும் வளைய மாட்டேன் அப்படின்னு இருந்தால் எங்கேயுமே நீங்கள் வளைய முடியாது. டோட்டலாகவே உங்களுக்கு லைஃப் காலி. எல்லா இடத்துலையும் வளைஞ்சு போனால் பின்னாடி நீ கெத்தா நிற்கலாம். இல்லைன்னா இப்படியே தான் நிற்பண்ணா நேரம் இந்த அளவுக்கு தான் இருக்கும், போய் இடிச்சுட்டு தான் நம்ம நிற்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம சொல்ல வர்றோம். ஸோ அதனால் சினிமா துறை அருமையான துறை. பட் தயவு செய்து எல்லாருக்கும் ஒரே ஒரு இது, சினிமா துறையில் வரவங்க அந்த ஜாதி மதம் இதெல்லாம் தூக்கிட்டு சுமந்துட்டு இங்கே வராதிங்க. ஓகே, அதை தூக்கிட்டு இங்கே சுமக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. சினிமாங்கிறது எல்லாருக்கும் போதும். எல்லாரையும் அரவணைச்சு இருக்க தப்பை நம்ம சுட்டி காக்கிறது தப்பே கிடையாது. எல்லாருக்கும் அரவணைச்சு ஓகே நல்லபடியாக கொண்டு போகணும். அதுதான் சினிமா. சினிமாங்கிறது ரொம்ப முக்கியம். மக்கள்கிட்ட ஈஸியாக சார் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த மக்கள் ஏற்றுக்கிறது கைத்தட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி கலை அனைவருக்கும் பொதுவானது. யாரையும் புண்படுத்தாமல் உண்மை விஷயங்களை போட்டு உடைங்க, அது தப்பே கிடையாது. புண்படுத்தாம நல்லபடியா கலைத்துறைக்கு வாங்க, நல்ல நடிங்க, நல்லபடியா வரும். கண்டிப்பா என்னோட சப்போர்ட் எப்பனாலும் சரி. என்னோட பேர் NM ஜெகன். ஓகே, எனக்கு எப்பனாலும் நீங்க கூப்பிடலாம், எதுனாலும் நான் சப்போர்ட் பண்ண நான் ரெடியா இருக்கேன். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பளித்த அஜிதா மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. எதுனாலும் சரி என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நல்லபடியா சினிமா துறை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்னோட பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும். மிக்க நன்றி. நன்றி. ஆயக்கலைகள் 64யும் ஒருமுகமாக கொண்டுள்ள கலையுலகில் கால்பதித்து சாமானியனாயிருந்து சாதனையாளராய் மாறியவர்தான் ஐயா ஸ்ரீகுமரன் அவர்கள். இவரது சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர். பள்ளி பருவம் தொட்டு கல்லூரி காலம் வரை கவிதை மீது ஏற்பட்ட ஈடுபாடுகளினால் கவிதை எழுத ஆரம்பித்து கதை எழுதி நாடகமாக இயக்கிய அனுபவம் கொண்டு சென்னைக்கு வந்து பிரபல திரைப்பட இயக்குனர்களான கே. பாக்யராஜ், மணிவண்ணன், வெங்கட் பிரபு மற்றும் பலரோடு இணைந்து பல இயக்குனர்களிடம் திரைப்படங்களில் உதவி, துணை மற்றும் இணை இயக்குனராக பணியாற்றியுள்ளார். தற்போது ஒரு திரைப்படத்தை இயக்கும் முதற்கட்ட வேலையில் ஈடுபட்டுள்ள ஐயா ஸ்ரீகுமரன் அவர்கள் கலையுலகில் கனவுகளை வசமாக்கலாம் என தன் உரையால் நம்மை நம்பிக்கையின் வசமாக்க வருகிறார். வாருங்கள் கேட்டு மகிழ்வோம். வணக்கம். நான் ஸ்ரீகுமரன். தமிழ் திரைப்படத்துறையில் இணை இயக்குநராக பணியாற்றி கொண்டு தற்போது ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன்.
கலையுலகின் கனவுகளை வசமாக்கலாம் என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பளித்த திருவாரூர் திருவிக கல்லூரியின் தமிழ் உயராய்வுத்துறை தலைவர் முனைவர் சி. அஜிதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலையுலகில் கனவுகளை எவ்வாறு வசமாக்குவது? கலையுலகம் என்றாலே இப்போ பொதுவாகவே சினிமா துறையை தான் அதிகமாக எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த சினிமா துறைக்குன்ட்டு ஒரு தனித்துவமான ஒரு முக்கியமான ஈர்ப்பு மக்கள் மத்தியில் என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னடான்னா, சினிமா கலைஞர்களை தன்னுடைய ரோல் மாடல்களாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ரசிகர்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திரைப்படங்கள் அவர்களை ஒரு நல்ல இடத்தில், உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், உலகளவில் அரசியலில் ஈடுபட்டு தலைவர்களாகி ஆட்சியை பிடிக்கின்ற அளவில் இந்த திரைப்பட கலைஞர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறது. இப்படி ஒரு ஈர்ப்பு வருவதற்கு ஒரே நாளில் அவர்கள் வந்துவிடவில்லை. இதற்கு பின்னால் நிறைய உழைப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பார்த்திங்கன்னா நிறைய தொழிலதிபர்கள் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய உலக கோடீஸ்வரர்கள் எல்லாருமே பெரிய பெரிய தொழிலதிபர்களாக தான் இருக்காங்க. ஆனால் அதில் மேக்ஸிமம் நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு படத்தில் நடித்த ஒரு நடிகர் சாதாரணமாக எல்லாருக்குமே வெளியே தெரியும். ஏன்னா அவங்க லைம் லைட்டில் இருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்டு இந்த சினிமாவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. இதனாலேயே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துலேயும் சரி, சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு சினிமா மேலே ஒரு தீராத காதல் இருக்கிறதுனால, இப்போ ஒருத்தரை பொறுத்தவரையில் சினிமான்னு சொன்னாலே ஒன்று நடிகன் ஆகணும், இல்லைன்னா டைரக்டர் ஆகணும். இந்த 2 கனவுகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நடிகர் ஆகிறது என்னட்டு சொன்னான்னா, முன்னாலெல்லாம் கிளம்பி நேராக சென்னைக்கு வந்துடணும், போராடணும், கஷ்டப்படணும், கம்பெனியாக ஏறி இறங்கணும், டைரக்டர்களை பார்க்கணும், அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டி என்றாவது ஒரு நாள் இந்த பையன் நம்மளுடைய கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக இருப்பான்னு சொல்லி சூஸ் பண்ணி அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அதை அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் உயர்ந்த இடங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட அடுத்தடுத்த வாய்ப்புகள் மூலம் ஒரு பெரிய நடிகர்களாக உயரலாம். இன்று கதாநாயகர்களாக உயர்ந்திருக்கின்ற நிறைய பேர் அந்த மாதிரி போராடி வளர்ந்தவங்க தான் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு வெளியே நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, நல்ல டேலண்ட்லாம் இருக்காங்க. அன்றைக்கி என்றைக்கு இன்டர்நெட்டுன்ற ஒன்று வந்துச்சோ அன்றைக்கி ஒவ்வொருத்தர் கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. இந்த டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த பல செயலிகள் மூலமாக அவங்களுடைய திறமைகளை, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டுறதுக்கு ஈஸியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சாதாரணமாக பார்ப்போம், ஒரு கேரக்டர் திரையில் நடித்ததை விட எக்ஸ்ட்ராடினரியாக வெளியே இருக்கிற மக்கள் அழகாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் இது களம் காணணும்னா அதுக்கு எங்கே வரணும்? நம்ம எங்கேயோ இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறதுனால வாட் நியூஸ்? எவ்வளோ பெரிய வீரியமான ஒரு விதையாக இருந்தாலும் அந்த விதை ஒரு பாறையில் விழுந்தான்னா கருகி போயிடும். அது விழுந்து முளைச்சி மரமாகி ஆலமரமாக விரியணும்னு சொன்னால் அதுக்கும் ஒரு நன்னிலம் தேவை இருக்குது. அப்படித்தான் சினிமா துறையில் சாதிக்கணுன்ட்டு நினைக்கிறவங்க சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வந்தால் மட்டும்தான் பலரையும் தொடர்பு கொண்டு நட்பை வளர்த்து தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் போது அவர்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். இதே மாதிரி தான் இயக்குனர் ஆகணுன்ட்டு நினைக்கிறவங்களுக்கும்
நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னால் யார் ஒரு டைரக்டர் ஆகணுன்ட்டு ஆசைப்படுறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ சாதாரணமாக ஒரு கவிதை எழுதக்கூடியவன். இன்றைக்கி கவிதை எழுதினவங்க நாளைக்கு கதை எழுதுவாங்க. ஏன்னா கதையின் விதையே கவிதை என்று சொல்கிறோம். அப்படி அந்த கதை எழுதி முன்னாடிலாம் கதை எழுதுனா நாடகம் போடுவாங்க. இப்போவும் இருக்குது, ஸ்கூல்கள்லாம் இருக்குது, காலேஜுகள்லாம் இருக்குது, நாடகங்கள் இருக்குது. முன்னால் நாடகம் போட்டுட்டு சினிமாக்குள்ளே வந்தாங்க அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாகரிகத்தின் வளர்ச்சியில் டெக்னிக்கல் வளர்ந்து இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம்ங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இதை ஒரு சின்ன கான்செப்ட் வச்சுட்டு அதை யோசித்து அதை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டுறவங்களும் இருக்காங்க. நிறைய வழிமுறைகள் இருக்குது. இதன் மூலமாக தன்னுடைய திறமையை இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதன் மூலமாக பேர் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் முழுமையான அங்கீகாரம் ஒரு இயக்குனருக்கு எங்கே வருதுன்னா, சினிமா துறையில் வரும்போது தான் அவருக்கு ஒரு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கிது. அப்படி சினிமா துறையில் வரணும்னு சொன்னோன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி தான் சென்னைக்கு வரணும். நமக்கு பிடிச்சமான நம்மளுடைய தாட்டுக்கு ஒத்து வர்ற இயக்குனர்கள் யார் யாருன்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம வாய்ப்பு தேடி அலையணும். நம்ம தேடி வாய்ப்பு தேடி போகிறதுக்கு முன்னால் நிறைய பேர், நமக்கு முன்னால் நிறைய பேர் அவர்கிட்ட வாய்ப்பு தேடி இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போகணும்னு சொன்னால் நம்ம புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் இன்றைக்கி டெக்னிக்கல் ஸ்கில்லுங்கிற ஒரு சில விஷயங்கள் முன்னால் நல்ல கையெழுத்து இருந்தால் ஈஸியாக வாய்ப்பு கிடைக்கும். இப்போ தமிழ் டைப்பிங், ஏன்னா ஸ்கிரிப்டெல்லாம் கையால் எழுதுனதுக்கப்புறம் இப்போ டைப்பிங் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அதனால் தமிழ் டைப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக நிறைய இடங்களில் ஈஸியாக வாய்ப்பு கிடைக்கும். அப்படி நம்ம இயக்குனர்களை ஃபாலோ பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி நம்ம ஒரு கதை எழுதி வச்சுருப்போம். அதை ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் சினிமாவுக்கு வரும்போது அதெல்லாம் ஒரு கதையாகவே இருக்காது. இதே மாதிரி நிறைய இயக்குனர்கள் ஆரம்பத்தில், நான் உட்பட தான் ஆரம்பத்தில் கதை எழுதிட்டு வந்த எல்லா கதைகளையும் நம்ம ஊரில் வச்சு நண்பர்கள்ட்ட பேசி அந்த கதையெல்லாம் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக கேட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே வரும்போது அந்த கதைலாம் கதையே இல்லை, இன்னொரு உலகம் இருக்குது. அதை நம்ம பண்ண ஸ்க்ரீன் பிளே, அதை தான் ஸ்க்ரீன் பிளேன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஸ்க்ரீன் பிளேக்கு உள்ளேயும் நிறைய யுக்திகள் இருக்குது. அது நீங்கள் பாக்யராஜ் உடைய படங்களை பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் கையாளுறாங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த படங்களில் ஒர்க் பண்ணும்போது, டிஸ்கஷனில் கலந்துக்கிட்ட போது ஒரு கதையை எப்படி உருவாக்கணும், அதுக்கு எப்படி ஒரு ஒன்லைன் போடணும், அந்த ஒன்லைனை எப்படி ஸ்க்ரீன் பிளேயாக மாற்றணும், அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு தக்கன எப்படி டைலாக் எழுதணும், அதில் வர்ற கதாபாத்திரங்களுக்கு எந்தெந்த நடிகர்களை தேர்வு செய்யணும், எப்படி ஷார்ட் பிடிக்கணும், எப்படி ஷூட்டிங்கில் கலந்துக்கணும் என்னட்டு கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்கிறது ஒரு டைரக்டர். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணும். ஒரு படம் பண்ணிவிட்டு 2 படம் பண்ணிவிட்டு நிறைய படம் பண்ணிவிட்டு டைரக்டர் ஆகாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு படம் 2 படம் பண்ணிவிட்டு டைரக்டர் ஆகிறவங்களும் இருக்காங்க. நம்ம நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மனசில் ஒரு தைரியம் வரும், ஒரு மணி அடிக்கும், நீ டைரக்டர் ஆகலான்னுட்டு. அப்படி ஒரு தைரியம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள்கிட்ட, நமக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ்கிட்ட நம்ம கதை சொல்லி இயக்குனர் ஆகலாம். இது ஒரு தவம் மாதிரி. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு மாய உலகம். இந்த சினிமாவில் ஜெயிச்ச 10% 20% பேரை தான் நமக்கு தெரியும். ஆனால் இதனால் வயசை தொலைச்சி வாய்ப்பு கிடைக்காம ஒரு விளிம்பிலேயே சுற்றி ஜெயிக்காமல், கல்யாணம் ஆகாமல், தாய் தந்தையர்களை கவனிக்க முடியாமல் தொலைஞ்சு போனவங்க எக்கச்சக்கம். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது.
இதனால தான் சினிமாவுக்கு உள்ளே வரணுன்ட்டு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், உங்களுக்குன்ட்டு கடமைகள் இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களுடைய வருமானங்கள் தேவையில்லாமல் இருக்கும், ஆனால் நாளைக்கு தேவைப்படும். அது தேவைப்படும் போது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு முழுமையான வருமானங்கள் இருக்காது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அங்கே சென்னையை பொறுத்தவரையில் இங்கே வரணும், இங்கே தங்கணும், உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கிடணும், வாடகை சாப்பாடு இதுகளையும் பார்த்துக்கிடணும், வாய்ப்புகளை தேடணும். சரியான வாய்ப்புகள் அமைஞ்சதுன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரை உங்களுக்கு ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த வாய்ப்புக்காண்டி தேடணும். இப்படி நீங்கள் இயக்குனராக ஜெயிக்கிற வரை உங்களுடைய போராட்டம் தான். இந்த காலகட்டத்தில் உங்களை நம்பி உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, உங்களுடைய பிரதர் சிஸ்டர் இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். என்னடா இவர் வந்து பொறுமையாக இருக்குன்னு சொல்கிறாருன்னுட்டு நீங்கள் நினைக்கலாம். நான் யதார்த்தத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமானாலும் பொறுமையும் ரொம்ப அவசியம். இல்லை என்னுடைய குடும்பம் என்ன நம்பி இல்லை, என் குடும்பத்துக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செஞ்சுட்டேன், இல்லை எனக்கு அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, அப்பா வந்து நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கார், என்னுடைய வருமானம் தேவையில்லை, அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னுடைய திறமையை வந்துட்டு ஊக்குவிக்கிறாங்க, ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வருவேங்கிறத அவங்க வந்துட்டு புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தைரியமாக சென்னைக்கு வாங்க. இங்கேருந்து ஒரு நல்ல நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல இடத்துல வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இல்லாட்டினா இயக்குனர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, 2 பேராக இருந்தாலும் சரி இயக்குனரை தான் நம்ம பார்க்கணும். ஏன் நடிகர் மட்டுமா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது மட்டுமா இயக்குனர்களை பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லை. இசையமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஜெயிச்ச இசையமைப்பாளர்களை வந்து ஒரு டைரக்டர் தேடி போவார். அதுக்கு முன்னால் ஒரு புதுசாக வாய்ப்பு தட்டுற ஒரு இசையமைப்பாளர் வந்து இயக்குனரை தான் தேடி வருவார். அப்படி இருக்கும்போது இயக்குனரை தான் வந்து என்றைக்குமே வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப். அந்த இயக்குனராக ஆகணும்னு சொன்னால் நம்ம வந்து பயிற்சி பெற்றிருக்கணும். அதாவது பயிற்சி தான் வந்து ஸ்கிரிப்ட் நாலேஜ். நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டியூட்டு அங்கங்கே போய் படிச்சுட்டு வராங்க, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டு, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கோங்க, டெக்னிக்கலை யார் வேணாலும் கற்றுக்கலாம், ஆனால் க்ரியேட்டிவிட்டியாக எந்த கொம்பனாலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. அது நம்மளாக தான் சுயமாக தான் நம்ம வந்துட்டு கற்றுக்க முடியும். அப்படி நம்ம ஒரு டைரக்டரை ஃபாலோ பண்ணி அந்த டைரக்டரை ஜாயின் பண்ணி காத்திருந்து நம்ம வந்து இயக்குனர் ஆகிறதுக்கு சம் காலகட்டங்கள் உருவாகும். அதுவரை நம்ம வந்துட்டு பொறுமையோடு காத்து தான் இருக்கணும். என்னடா நடிகராகிற இது பற்றியும் ஆகிறத பற்றியும் மட்டுமே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதிகபட்சம் 100 பேர் வந்தாங்கன்னா அதில் வந்து 80 பேரில் 60 பேர் நடிகராகணுன்ட்டு ஆசையில் தான் இங்கே சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. 20 பேர் டைரக்டர் ஆகணுன்ட்டு ஆசையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த 100 பேரும் ஜெயிச்சாங்களான்னா இல்லை, என்னென்ன ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. அதான் ஃபில்ட்ருன்னு என்ன சொன்னேன்னா, நம்மளுடைய டேலண்ட்டு, பயிற்சியும் இருக்கணும், முயற்சியும் இருக்கணும். இந்த 2 இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு எடிட்டர் ஆகணும்னு சொன்னோன்னா என்ன வேணும், பயிற்சி வேணும், எங்கேயா படிக்கணும். கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு உள்ளே வரும்போது இன்னைக்கு ஈஸியாக அதுக்கும் இப்படி தான் வாய்ப்புகள் தேடி அடையணும். அதனால் என்னுடைய பேச்சில் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. மைனஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன், லேட் ஆகும். நான் ஆரம்பத்தில் ஊர்லேருந்து வரும்போது யாருமே சொல்லித்தர்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதிகமாக. முன்னாடிலாம் வந்து சென்னைக்கு வரும்போது நண்பர்கள்லாம் அதிகமாக கிடையாது. இப்போ வந்து சென்னையில் வேலைவாய்ப்புகள் ஜாஸ்தி ஆனதுனால ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒரு 10 பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த சினிமா துறையில் நண்பர்கள் இல்லாமல் ஒருத்தன் ஈஸியாக வந்து சாதிக்க முடியாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதனால் முயற்சியோடு பயிற்சியும் இருந்தால், பொறுமையும் காத்திருத்தலும் இருந்தால் ஈஸியாக வந்து
நம்ம வந்து இந்த கனவுல வந்து ஈஸியாக வந்து ஜெயிக்கலாம். இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஸ்கூலை முழுசாக கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் காலேஜுக்கு போங்க. பட்டய படிப்பு வாங்க, பட்டப்படிப்பு வாங்க. அதுக்கப்புறம் சினிமா துறை சம்மந்தமான இன்றைக்கி நிறைய படிப்புகள் வந்துருச்சு. ஆக்டிங் கோர்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்கல் கோர்ஸாக இருக்கட்டும், மியூசிக் கோர்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்றைக்கி நிறைய காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. தனிப்பட்ட முறையிலேயே நிறைய பேர் பயிற்சி கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் இங்கே சினிமா துறைக்கு வந்து ஒரு டைரக்டரை பார்த்து நீங்கள் வாய்ப்பு கேட்கும்போது, ஒரு நடிகனாக இருந்தால் ஒரு ஆடிஷன்லேயே வந்து ஆடிஷன் வச்சு எடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து நடித்து காட்டுறதுக்கு நமக்கு திறமை வேணும். அதே நேரத்தில் ஒரு டைரக்டர் ஆகணும்னா ஸ்கிரிப்ட் நாலேஜு கம்பல்சரி இருக்கணும், டெக்னிக்கல் நாலேஜு கம்பல்சரி இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் உள்ளே வருவாங்க. இதை பிடிச்சிக்கிட்டு வாய்ப்பு கிடச்சிட்டுனா இதை பிடிச்சிக்கிட்டு பொறுமையோடு இருந்து நம்ம ஒர்க் பண்ணி டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு, நம்மளுடைய சரௌண்டிங் நட்புகளை வளர்த்துக்கிட்டு, நடிகர்களோட பழகிக்கிட்டு, தயாரிப்பாளர்களோட பழகிக்கிட்டு நம்ம வாய்ப்பை வாங்கி நம்ம வந்துட்டு மேலே வந்துடலாம். அதுக்கு வந்து என்ன வேணும்னா திறமை தான் கம்பல்சரி. நம்ம இங்கே வந்து போராடுறதுக்கு தயாராக இருக்கணும், கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா அதிகப்படியான வெறும் சென்னை தவிர்த்து நிறைய வெவ்வேறு ஊர்கள்லேருந்து அங்கே வந்து வரோம். ஏன்னா நம்ம குடும்பங்கள் அங்கே இருக்கும், நம்ம இங்கே வருவோம். இங்கே வந்த காலகட்டத்தில் நம்ம ஃபேமிலி நம்மளை நம்பி இல்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருந்ததுன்னா தயவு செய்து வாங்க. இல்லை நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய உழைப்பு தேவைன்னு சொன்னான்னா நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் அவங்கள செட்டில் பண்ணிவிட்டு சரியான ஒரு வழிகாட்டுதலோடு நீங்கள் வாங்க. நிச்சயமாக நான் சொன்ன வழிமுறைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஈஸியாக ஜெயிக்கலாம். இதுதான் நிறைய பேர் வந்து ஆழம் தெரியாமல் காலப்பட்டுறாங்க. இன்னைக்கு பக்காவான டேலண்டோடு வந்து எல்லாத்தையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம மேலே வந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை நம்மளுடைய டேலண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுனாலும் நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், நம்ம ஜெயிச்சிருவோம்ங்கிறது. எல்லாருமே ஜெயிக்கணுங்கிறது தான் வராங்க. ஆனால் நம்ம டேலண்ட்டை புரிய வைக்கிறதுல மற்றவங்களுக்கு புரியாமல் இருப்பாங்கன்னு வைங்களேன். ஒரு கட்டத்தில் நமக்கு இந்த ஃபீல்டு வந்து பிடிக்கல, தெரியாதனமாக நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படி நினச்சிட்டு நம்ம வந்து திரும்பும்போது சம் இயர்ஸ் வந்து இழந்திருப்போம். அதுக்கடுத்து நம்ம எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம படித்த படிப்பு நமக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு கை கொடுக்கும். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆயிரம்னுட்டு சொல்ல வரல. எல்லாருமே இங்கே தகுதியோடு வந்தால் எல்லாருமே யாரையுமே வந்து இந்த திரையுலகம் வந்துட்டு கைவிட்டதே கிடையாது. ஒரு சில பேர் இமிடியேட்டாக வாய்ப்பு கிடைச்சிடும், ஒரு சில பேருக்கு வந்து லேட்டாக வாய்ப்பு கிடைக்கும். ஒன்று போல் வந்து ஒரே பஸ் ஸ்டாப்பில் நின்றுருப்பாங்க, கூட நின்றவனுக்கு பஸ் வந்துடும், அவன் ஏறி போயிடுவான். மற்றவன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவான். அவன் போன இடமும் அதே இடம்தான், நம்ம போகிற இடமும் அதே இடம்தான். அதனால் நான் சொன்ன விஷயங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அதனால் திறமையானவங்க வாங்க, கண்டிப்பாக வாங்க, தகுதியோடு வாங்க. நிச்சயமாக வந்து தகுதியானவர்களே இந்த சினிமா உலகம் என்றைக்குமே வந்துட்டு கைவிட்டது கிடையாது. எண்ணம் போல் வாழ்க்கை, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகக்கிடவுதுன்னு அர்த்தம். நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த துறைக்குமே வந்து தெய்வம் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு இந்த துறைக்கு உண்டான ஒரு தெய்வம்னு சொல்ல முடியாது. ஆனால் கலைத்துறைக்கு வந்துட்டு கலைமகள் சரஸ்வதியின் அருள் நிச்சயமாக நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும். நாமளும் இந்த கலை உலகில் பெரிய லெவலுக்கு வரணும் என்று அனைவரையும் இந்த தீபாவளி நன்னாளிலே வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின்
இந்த சிறப்பு காணொளியை கண்டு மகிழ்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியை இனிதே ஒருங்கிணைத்த உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் இயக்குனரும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் துறை தலைவருமான முனைவர் சே. அஜிதா அம்மா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியின் சிறப்பு விருந்தினர்களான அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்காணொளியின் சிறப்பு தொகுப்பாளினி அமிர்தினிக்கும் இசைப்பலகை வாசித்த சிவபிரணவனுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம்.